135வது பிறந்த நாள். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஆளுமை. அவருடைய கருத்துக்கள் இன்றைக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருத்துக்கள். மத பெரும்பான்மை மூலம் ஏற்படக்கூடிய ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள், பெண் அடிமைத்தனம் இன்னும் தமிழகம் தழுவிய இந்தியா முழுவதுமே நம்ம இன்னும் சமதர்மமான சமூகத்தை உருவாக்க முடியல. அதற்கான பயணத்தில் தமிழக வெற்றி கழகமும் மக்களோடு இணைந்து ஒரு சாதியற்ற அரசியலையும் மதமற்ற அரசியலையும் உருவாக்குவது எங்களுடைய முக்கிய கொள்கையா. எங்களுடைய கொள்கை தலைவர்ல இன்னைக்கு அவருடைய திருவுருவ படத்திற்கு அஞ்சலி அவரை கௌரவிச்சது ஒட்டுமொத்த கட்சியும் கௌரவிச்சது எங்களுடைய கொள்கை ஆசானா நாங்க பாக்குறோம். இல்ல குறிப்பா உங்களுடைய அரசியல் மாற்றம் என்பது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த புத்தகத்துல தான் இருந்து நீங்க இந்த தாவேக்கால இணைந்ததாகட்டும் அரசியல் மாற்றம் என்பது நிகழ்ந்தது. எந்த அளவுக்கு அது சந்தோஷமா இருக்கு நினைக்கிறீங்க? எப்பொழுதுமே சிறு வயதிலிருந்தே என்னுடைய வழிகாட்டியாகவும் கொள்கை ஆசானாகவும் புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்துகிட்டே இருக்கிறாரு. என்னுடைய அடிப்படை வாழ்க்கையிலிருந்தே அது என்னுடைய உள்வாங்க முடியும். சோ என்னுடைய பயணத்துல எப்பயுமே தலித் மக்கள் அதிகாரத்துக்கு வரணுங்கிற குரல் என்னுடைய உள் மனதிலிருந்து ஒலித்தது. அதுக்கான ஒரு பயணமா தமிழக வெற்றி கழகத்துல ஒரு மிகப்பெரிய கொள்கையோட மிகப்பெரிய பயணத்தோட பயணிச்சிட்டு இருக்கேன். அதோடைய நாளா இன்னைக்கு நான் பாக்குறேன். ரொம்ப செய்ய வேண்டிய காரியங்கள் ரொம்ப நிறைய இருக்கு, செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் நிறைய இருக்கு. அதற்காக நாங்களும் எங்களுடைய கட்சியில் இருக்க தொண்டர்களும் தலைவர் அவர்களும் சேர்ந்து அம்பேத்கருடைய கனவு நாங்கள் நிறைவேற்றோம். சாரி, தாவேக்காவை நோக்கிய விமர்சனங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி பத்தி அறிக்கை விட்டதுக்கு அப்புறமா பாரதிய ஜனதா மாநில தலைவர் தாவேக்காவுக்கு நேரடியாக சொல்லியிருக்காரு, தேர்தலில் யார் புறக்கணிக்கப்படுவார்கள் மக்கள் சொல்லுவாங்க. விமர்சனம் எப்பயுமே இருந்துட்டே தான் இருக்கும். எப்போ நீங்க உண்மையான புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மீது இல்லாத விமர்சனமே கிடையாது. அவர் உயிரோட இருக்கும்போது சரி, உயிரோட இல்லாத இன்றைக்கும் சரி, அவர் மீது விமர்சனம் இருந்துட்டே இருக்கும். பிகாஸ் அவருடைய நேர்மை, அவருடைய சமத்துவ கொள்கை. கண்டிப்பா தமிழகத்துல சமத்துவமான சமுதாயத்தை ரெண்டு கட்சிகளும், திமுகவும் சரி அதிமுகவும் சரி, இப்ப புதுசா உருவாக்கிய கட்சியும் சரி, தன்னுடைய கொள்கையிலிருந்து திமுக தன்னுடைய கொள்கைகளை நிலைநாட்டுறதுல கபட நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. மதவாதோட சக்தி சேர்ந்து அதிமுக இன்னைக்கு வேறு ஒரு அரசியலை நோக்கி போகும்போது தமிழக வெற்றி கழகம் ஒரு உண்மையான பெரியாரிச அம்பேத்கரிச ஒரு அரசியலை உள்வாங்கி உருவாக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு இருக்கும். அமைச்சர் பொன்முடி அவருடைய பேச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன சார்? மிகவும் கடுமையான கண்டனத்துக்குரியது. ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பேசக்கூடியது மிகப்பெரிய ஒரு தவறு. இத்தனைக்கும் ஒரு பேராசிரியர், உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். கண்டிப்பா அவர் அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்கப்பட்டிருக்கணும். பட் ஒரு கண் துடைப்புக்காக அவர் கட்சியிலிருந்து பொறுப்புல மட்டும் நீக்கிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது திமுக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவிற்கு பெண்கள் மீது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்கிறது. கண்டிப்பா அமைச்சரவையிலிருந்து அவர் நீக்கணுங்கிறது பெண்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரலா இருக்கு. தமிழக வெற்றி கழகமும் வலியுறுத்துமா அரசுக்கு? கண்டிப்பா தலைவர் அதை வலியுறுத்துவார் அப்படின்னு. அதாவது பெண்கள் தன்னன்னைக்கு எங்களோட தலைவர் அப்பயே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இந்த அரசு பெயரளவுக்கு தான் பெண்களுடைய முன்னேற்றத்தில் இருக்குன்னு. அதோட வெளிப்பாடு தான் அமைச்சருடைய பேச்சுக்கள். கண்டிப்பா இவருடைய பேச்சுக்கள் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவரை அமைச்சரிலிருந்து கண்டிப்பாக நீக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.